ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சீரடியிலிருந்து சாய் சச்சரிதம் உங்களுக்காக. இன்னைக்கு நம்ம 37வது நாள் பாராயணத்தில் அத்தியாயம் 39 மற்றும் 50வது அத்தியாயமும் பார்க்க போகிறோம். சாயி மகா சமாதி எய்தும் வரை ஸ்ரீ சாயி வாழ்ந்து நடமாடிய ஷீரடியும் துவாரகா மாயையும் நற்பேற்றுக்குரியவைகள். யாருக்காக அவர் அத்தனை தூரம் வந்தாரோ, எவருடைய நன்றி கடனுக்கு தம்மை உரியவராக்கி கொண்டாரோ அத்தகைய ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதலில் ஷீரடி ஒரு குக்கிராமம்தான். ஆனால் அவர் தம் தொடர்பின் காரணமாக பெரும் முக்கியத்துவத்தை எய்திற்று. ஒரு தீர்த்தமாகவும் புனித பயணத்துக்குரிய ஒரு புண்ணிய சேஸ்திரமாகவும் ஆனது. ஷீரடியின் பெண்மணிகளும் அதே அளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்பால் அவர்கள் கொண்டிருந்த முழுமனதான சிதையாத நம்பிக்கையும் நற்பேற்றுக்குரியது. அவர்கள் குளிக்கும் போதும், சோளத்தை அரைக்கும் போதும், பொடி செய்யும் போதும், மற்ற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் பாபாவின் புகழை பாடினார்கள். அவர்களின் அன்பு நற்பேற்றுக்குரியது. ஏனெனில் கேட்போரின் பாடுவோரின் மனங்களில் கொந்தளிப்பை அகற்றி சாந்தப்படுத்தியது. இனிமையான பாடல்களை அவர்கள் பாடினார்கள். பாபாவின் பொருள் விளக்கம். பாபாவுக்கு வடமொழி தெரியும் என்பதை ஒருவரும் நம்பவில்லை. அதாவது சமஸ்கிருதம், வடமொழினா சமஸ்கிருதத்தை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. பாபாவுக்கு வடமொழி தெரியும் என்பதை ஒருவரும் நம்பவில்லை. ஒரு நாள் நானா சாஹேப் சாந்தோருக்கு கீதையின் ஒரு செய்யுளுக்கு சிறந்த பொருள் விளக்கம் அளித்து அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தினார். இதை பற்றி சுருக்கமான விவரம் பிவி தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்லதாரால் எழுதப்பட்ட சாயிலீலா சஞ்சகையில் மராத்தியில் பதிக்கப்பட்டு உள்ளது. சகோதரர் பிவி நரசிம்ம சுவாமி எழுதிய இரு நூல்களான சாய்பாபாவின் சாசனாமிருத் திருமொழிகள் ஆகியவற்றில் இதை பற்றி சிறு தகவல் வருகின்றது. தேவ் 27/9/1936 தேதியுள்ள தமது ஆங்கில வாக்குமூலத்தில் இதை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறார். இது மேற்குறித்து சுவாமி எழுதிய பக்தர்களின் அனுபவங்கள் பக்கம் 66 பதிக்கப்பட்டு இருக்கிறது. இப்பொருள் குறித்து நானா சாஹேப்பிடம் இருந்த பிவி தேவ் நேரடி தகவல் பெற்றாராதலால் அவருடைய கூற்றையே கீழே அளிக்கிறோம். அதாவது பிவி தேவ் என்ன சொல்றாரு அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நேரடியாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நானா சாஹேப் சாந்தோர்கர் வேதாந்தத்தில் ஒரு சிறந்த மாணவர். அவர் கீதையை விளக்கங்களுடன் பயின்று இருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் பற்றி தாம் மிகவும் கற்று சிறந்த அறிவாளி என கர்வம் அடைந்தார். சமஸ்கிருதம் இது எல்லாம் நல்லா தெரியும், கீதையை பற்றி எல்லா விளக்கமும் தெரியும் அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் கர்வத்தோடையே இருக்காரு. இவைகளை பற்றியோ வடமொழியை பற்றியோ பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கற்பனை செய்து கொண்டார். இவருக்கு அந்த மமதையில், அந்த கற்பனையில், அந்த கர்வத்தில் என்ன நினைக்கிறாரு, சாயிக்கு சமஸ்கிருதம்லாம் தெரியாது, எளிய மக்களோடு மக்களாக இருக்காரு, மராத்தி மொழியில் பேசுகிறாரு, அவருக்கு தெரியாது, சமஸ்கிருதம்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா மக்களோட மக்களாக மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிய வகையில் விளக்கங்கள்லாம் கொடுக்குற சாயிக்கு எப்படி சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இவருக்கு ஒரு கர்வம். இவைகளை பற்றியோ வடமொழியை பற்றியோ பாபாவுக்கு ஒன்றுமே தெரியாது என்று கற்பனை செய்து கொண்டார். எனவே ஒரு நாள் பாபா இந்த அவரோட மனதில் இருக்கும் அந்த ஒரு எண்ணத்தை அம்பலப்படுத்திட்டார். இந்நாட்கள் பாபாவிடம் கூட்டம் திரள தொடங்குவதற்கு முன்பாகும். அப்போது அத்தகைய அடியவர்களிடம் பாபா தனியாக உரையாடல் நிகழ்த்துவது உண்டு. கூட்டம் அதிகமாக இல்லாத டைமில் இதெல்லாம் நடந்திருக்கு. கூட்டம் அதிகமாக இல்லாதனால வந்திருக்க ஒவ்வொருத்தரோடையும் தனித்தனியாக பேசுவதற்கு நேரம் இருக்கும். கூட்டம் அதிகமாக இருக்கும்போது அந்த மாதிரி டைம் கிடைக்காது. அப்போ இந்த மாதிரியான நாட்களில் பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருக்கும்போது சாய் என்ன பண்ணுவாராம், தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உரையாடல் நடத்துவாராம். அப்படிப்பட்ட ஒரு உரையாடல் தான் நடந்திருக்கு. பாபா தனியாக உரையாடல் நிகழ்த்துவது உண்டு. நானா அவர் அருகில் பாபாவின் கால்களை பிடித்து விட்டு கொண்டு ஏதையோ முணுமுணித்து கொண்டு இருந்தார். பாபா கேட்குறாரு நானாவை பார்த்து, நானா உனக்குள்ளேயே என்ன முணுமுணித்து கொண்டு இருக்கிறாய்? அதற்கு நானா சொல்றாரு, வடமொழியிலிருந்து, அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் ஒப்புவித்து கொண்டு இருக்கிறேன். அதற்கு பாபா கேட்குறாரு, என்ன ஸ்லோகம் அது, நீ சொல்லு அப்படின்னு. அதற்கு நானா சொல்றாரு, அந்த ஸ்லோகம் பகவத்கீதையை சார்ந்தது. பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை நான் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கேன், ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பாபா கேட்குறாரு, அதை பலமாக கூறு, அது சத்தமாக கூறு, ஏன் முணுமுணுப்பாக சொல்கிற, சத்தமாக சொல்லு, நாங்களும் கேட்போம்ல அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பாபா சத்தமாக சொன்னதுனால நானா பகவத்கீதையில் இருக்கிற அத்தியாயம் 4 34வது ஸ்லோகத்தை ஒப்புவிக்கிறார், சத்தமாக சொல்கிறாரு.
சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் வந்து சொல்லியிருக்காங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய உச்சரிப்பு சரியாக இருக்கிற மாதிரி முயற்சி பண்ணுறேன். ஏதாவது உச்சரிப்பு தவறாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க படிக்கிறவங்க கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சமஸ்கிருதத்தை வந்து நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை திட்டாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறேன். தத்வித்தி வீட்டில் இருந்தேன்னா என்னோடய மனைவி வந்து சமஸ்கிருதம் ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க நல்லா ரீட் பண்ணுவாங்க. இப்போ நான் இங்கே ஷீரடியில் இருக்கேன்னா இப்போ அவங்கள்ட்ட கேட்க முடியாது. கூட உட்காந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் வந்து வாசிக்கும்போது உச்சரிப்பு வந்து சரியாக இருக்கணும். எப்போதுமே ஸ்லோகம் வந்து உச்சரிப்பு சரியாக இல்லைன்னா அது ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லி அவங்க கூடவே இருந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நான் வீடியோலாம் ரெடி பண்ணும்போது. ஆனால் இப்போ அவங்க கூட இல்லை. இப்போ தான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி, ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சரியாக வந்து உச்சரிப்பு சரியாக செய்கிறேன். தத்வித்தி பிரணிபாதனே பரிப்பிரஷ்னனே சேவையா உபதேசியந்திதே ஞானம் ஞானினஸ் தத் வதர்சின. இந்த ஸ்லோகத்தை தான் நானா வந்து ரொம்ப சத்தமாகவும் ரொம்ப அழகாகவும் சரியான உச்சரிப்போட சொல்றாரு. அதற்கு பாபா கேட்குறாரு நானாவை பார்த்து, நானா அது உனக்கு புரிகிறதா? இப்போ நீ ஒரு ஸ்லோகம் சொன்னியே, அது உனக்கு புரிகிறதான்னு கேட்குறாரு. நானா சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாபா கேட்குறாரு, அப்படின்னா அது வந்து என்கிட்ட வந்து விளக்கி கூறு, விளக்கம் சொல்லு எனக்கு அப்படின்னு சொல்லி பாபா கேட்குறாரு. அந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை நானா கொடுக்குறாரு. சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தும் குருவிடம் கேட்டும் பணிவிடை செய்தும் இந்த ஞானம் என்பது என்ன என்பதை அறிவாயாக. அப்போது உண்மை ஞானத்தின் சத்பொருளை, பிரம்மத்தை, பரபிரம்மத்தை எய்திய அந்த ஞானிகள் ஞான உபதேசத்தை உனக்கு நல்குவார்கள் என்பது அதன் பொருள். அதற்கு பாபா சொல்றாரு, செய்யுள் முழுவதற்குமான இத்தகைய திரள் கருத்து எனக்கு தேவையில்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் இலக்கண வேகம், பொருள் ஆகியவற்றை எனக்கு சொல்லு. இப்படி வந்து மொத்தமான விளக்கம் எனக்கு தேவை. ஒவ்வொரு சொல்லுக்கும் தனித்தனியாக எனக்கு வந்து விளக்கம் கொடு அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு. பின்னர் நானா அதை பதம் பதமாக விவரித்தார். பதம் பதமாக அப்படியே பிரித்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து விவரிக்கிறாரு. அப்பொழுது பாபா, வெறுமன சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தால் மட்டும் போதுமா? வெறுமன சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் மட்டும் செய்தால் போதுமா குரு கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நானா சொல்கிறாரு, பிரணிபாத என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் என்னும் பொருள் தவிர வேறு பொருளும் எனக்கு தெரியாது. வேற பொருள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பிரணிபாத என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும், அதுதான் பொருள். தவிர எனக்கு வேற பொருள் இருக்க மாதிரி தெரியல பாபா அப்படின்னு நானா சொல்கிறாரு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, பரிப்பிரஷ்ன என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு நானா சொல்கிறாரு, கேள்வி கேட்கறது தான் பாபா அதோட பொருள். பரிப்பிரஷ்னா கேள்வி கேட்கறது, கேள்வி கேட்டல். பாபா அப்போ திரும்பவும் கேட்குறாரு, பிரஷ்ன என்றால் என்ன பொருள்னு கேட்குறாரு. பாபா சொல்கிறார், அதுக்கும் அதான் பொருள் பாபா, பிரஷ்ன என்றாலும் கேள்வி கேட்கறது தான். அப்போ பாபா கேட்குறாரு, அப்போ எதுக்கு பரிப்பிரஷ்னவே போல் பிரஷ்னாவும் அதே பொருளை உணர்த்தினால் வியாசர் ஏன் பரி என்ற அடைமொழியை முன்னால் சேர்த்தார்? பிரஷ்னர் அப்படின்னாலும் கேள்வி கேட்கறதுனா வியாசர் எதுக்கு பிரஷ்ன அப்படிங்கிற சொல்லுக்கு முன்னாடி பரிங்கிற அந்த ஒரு சொல்லை வந்து சேர்த்தாரு? அடைமொழியை எதுக்கு அதுக்கு முன்னாடி சேர்த்தாரு? வியாசர் என்ன பைத்தியமா அப்படின்னு பாபா கேட்கவும், நானா பரிப்பிரஷ்னாவுக்கு அதை தவிர வேற எந்த பொருளும் எனக்கு தெரியாது. பாபா சொல்றாரு, சேவா அது எத்தகைய சேவையை குறிக்கிறது? நானா, தாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கும் அதே தான். நாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கோம்ல அதே தான் சேவையை வந்து குறிக்கிறது. பாபா கேட்குறாரு திரும்பவும், அத்தகைய சேவை செய்தால் மட்டும் போதுமா? நானா சொல்கிறாரு, சேவை என்ற சொல் அதை தவிர வேறு எதையும் குறிக்கிறது என்பது எனக்கு தெரியாது. பாபா சேவைனா அதுதான் எனக்கு தெரியும், அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது பாபா அப்படின்னு சொல்கிறாரு. பாபா விடுற மாதிரி இல்லை, துருவி அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருக்காரு. பாபா மீண்டும் கேட்குறாரு அடுத்த வாக்கியத்தில், உபதேசியந்தி தே ஞானம் என்பதில் ஞானம் என்ற சொல்லுக்கு வேறெந்த சொல்லையாவது போட்டு அதை அங்கனம் படிக்க முடியுமா? நானா சொல்கிறேன், ஆமாம் முடியும். பாபா என்ன சொல்லுது? ஞானம் அஞ்ஞானம். நானா சொல்கிறாரு, அஞ்ஞானம்ங்கிற சொல்லு கூட நம்ம பயன்படுத்தலாம். அப்போ பாபா கேட்குறாரு, அந்த சொல்லை போட்டு ஞானத்துக்கு பதில் செய்யிலிருந்து ஏதாவது பொருள் உணரப்படுகிறதா? நானா திரும்பவும் பதில் சொல்கிறாரு, சங்கர பாஷ்யம் அத்தகைய பொருள் தரும் அமைப்பு எதையும் தரவில்லை. பாபா திரும்பவும் கேட்குறாரு அவரை பார்த்து, அவர் தராததை பற்றி லட்சியம் செய்யாதே. அஞ்ஞானம் என்ற சொல் இன்னும் சிறந்த பொருளை உணர்த்தும் என்றால் அதை உபயோகிப்பதற்கு தடையேதும் உண்டா அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறாரு. அதுக்கு நானா சொல்றாரு, அஞ்ஞானம் என்பதை அதில் வைத்து பொருளை உணர்வது எவ்வாறு என்பது எனக்கு விளங்கவில்லை. அதுக்கு பாபா ஒரு விளக்கம் வந்து கொடுக்குறாரு.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை ஞானிகளையும் தத்துவ தரிசிகளையும் நாடி அவர்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து தத்துவ விசாரணைகளையும் சேவையையும் செய்யுமாறு ஏன் சொல்லுகிறார்? கிருஷ்ணர் தாமே ஒரு தத்துவ தரிசியும் உண்மையில் ஞான சொரூபமும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அர்ஜுனனை ஏன் அனுப்புனாரு? ஞானிகள்கிட்டையும் தத்துவ தரிசிகள்கிட்டையும் ஏன் போய் சாஷ்டாங்கமா நமஸ்கரித்து அவங்ககிட்ட இந்த தத்துவங்களெல்லாம் கற்றுக்க சொன்னாரு? அவரே ஒரு கடவுள் இல்லையா? ஞான சொரூபம் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு நானா சொல்றாரு, ஆமாம், அங்கனமேயானால் அவர் அர்ஜுனனிடம் ஞானிகளை அணுகுமாறு ஏன் குறிப்பிட்டார் என்பது எனக்கு புரியவில்லை. பகவானே மிகப்பெரிய ஒரு கடவுளோட அவதார புருஷன். அவரே ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியா இருக்கும்போது, ஞான சொரூபமா இருக்கும்போது அவர் எதுக்கு குரு கிட்டலாம் அனுப்பி வைக்கணும் அர்ஜுனனா அப்படின்னு இவருக்கு புரியலையா ஞானாவுக்கு. இதை கேட்ட பாபா சொல்றாரு, இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? நானா செருக்கு குலைவுற்றார், கர்வம் அளிக்கப்பட்டது. பின்னர் பாபா விவரிக்க ஆரம்பித்தார். இப்படி பாபா கொடுத்த விளக்கத்தை கேட்ட அவரோட கர்வம் எல்லாம் என்னாச்சு? தரை மட்டமாக நொறுங்கி போச்சு. ஆணவம் தலை கணம் இறங்கிருச்சு. நானா செருக்கு குலைவுற்றார், கர்வம் அளிக்கப்பட்டது. பின்னர் பாபா விவரிக்க ஆரம்பித்தார். ஞானிகளின் முன்னால் வெறுமனை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மட்டும் போதாது. சும்மா நம்ம போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினோம், காலில் விழுவதோ நமஸ்கரிக்கிறதோ மட்டும் பத்தாது. நம் சத்குருவிடம் சர்வாஸ்வ சரணாகதி அடைய பரிபூர்ண சமர்ப்பணம் வேணும். சும்மா போயிட்டு நம்ம கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தால் போதாது. பாபா கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன்னு சொல்லிட்டு சும்மா பாதத்தை தொட்டு கும்பிட்டா பத்தாது. பரிபூர்ணமாக சரணாகதி அடையணும், சமர்ப்பணம் செய்யணும். கேள்வி கேட்டால் மட்டும் போதாது. ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாட்டிவிடும் வகையிலும் கேட்கக்கூடாது. ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாட்டிவிடும் வகையிலும் கேள்வி கேட்கக்கூடாது. விடைகளில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டவோ அல்லது பயனற்ற ஆர்வத்துடன் கேட்கப்படவோ கூடாது. அது காரிய மனப்பான்மையுடன் ஆன்மீக முன்னேற்றம் அல்லது மோட்சத்தை அடையும் நோக்கத்துடன் இருக்க வேண்டும். நம்ம கேட்குற கேள்வி, குருகிட்ட நம்ம கேட்குற கேள்வி பயனுள்ளதாக இருக்கணும். சேவை என்பது ஏதோ ஒரு பணி செய்வது அல்ல. தான் செய்ய அல்லது செய்ய மறுக்க உரிமையுள்ளவன் என்பது போன்ற உணர்வுகளை தன்னுள் இருத்தி கொண்டு செய்வது சேவை அன்று. உடலின் அதிபதி தான் அல்ல என்றும் உடல் குருவுக்கே அர்ப்பணமானது என்றும் அவருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே உளதாய் இருக்கிறது என்றும் உணர வேண்டும். இதன்படி நடந்தால் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஞானம் என்பது எதனை குறிக்கிறது என்று சத்குரு உணர்த்துவார். குரு அஞ்ஞானத்தை போதிக்கிறார் என்று கூறுவதன் பொருள் நானாவுக்கு விளங்கவில்லை. மேலும் இந்த ஸ்லோகம் சம்பந்தமா பாபா நீண்ட விளக்கம் கொடுக்கிறாரு. எங்கனம் ஞான உபதேசம் செயற்படுத்தப்படுகிறது? அறியாமையை அளிப்பதே ஞானம். கீதை அத்தியாயம் 18 66வது ஸ்லோகத்துக்கு ஞானேஸ்வரியின் விளக்க செய்யுள் 1396 கூறப்படுவதாவது, அர்ஜுனா, அறியாமையை அகற்றுவது இத்தகையது. அதாவது கனவும் தூக்கமும் மறந்து விடுவோமானால் நீ உன்னுடையவனே, அது அங்கனமே. மற்றும் கீதை அத்தியாயம் 5 ஸ்லோகம் 16க்கு ஞானேஸ்வரியின் விளக்க செய்யுள் 83 கூறுவதாவது, அறியாமையை அளிப்பது என்பதை தவிர ஞானத்தில் மாறுபாடாகவோ தற்சார்புடையதாகவோ வேறு எதுவும் உள்ளதா? இல்லை என்பது குறிப்பு. இருளை துரத்துவது என்றால் ஒளி என பொருள். தத்வைதத்தை அளிப்பதென்றால் அத்வைதம் என பொருள். தத்வைதத்தை அளிப்பது பற்றி பேசும்போதெல்லாம் நாம் அத்வைதத்தை பற்றி பேசுகிறோம். இருளை அகற்றுவது பற்றி பேசும்போதெல்லாம் ஒளியை பற்றி பேசுகிறோம். அத்வைத நிலையை நாம் உணர வேண்டுமென்றால் நம் மனதில் உள்ள துவைத உணர்வை நீக்க வேண்டும். அதுவே அத்வைத நிலையை நாம் உணர்வதாகும். துவைத நிலையை நம் மனதில் கொண்டுள்ள ஒருவன் அத்வைத நிலையை பற்றி எங்கனம் பேச முடியும்? அப்படி ஒருவன் பேசுவானாகில் அதே நிலையை அடைந்தாலொழிய அதை எங்கனம் ஒருவன் அறிய முடியும், உணர முடியும்? மீண்டும் கூறுமிடத்து, சீடனும் சத்குருவை போலவே உண்மையில் ஞானத்தின் பண்புருவானவன். மனப்பான்மை, மேலான உணர்வு, மிக சிறந்த அமானுஷ்ய தத்துவ நிலை, ஒப்பற்ற செயலாற்றல், ஐஸ்வரிய யோகம், தெய்வீக சக்திகள், இவைகளிலேயே சீடனுக்கும் குருவுக்கும் உள்ள வேறுபாடு நிலவுகிறது. குரு நிர்குணமானவர், சச்சிதானந்த மயமானவர். உண்மையிலேயே புனித வர்க்கத்தை உயர்த்தி உலகை உய்விப்பதற்கே அவர் மானுட உருவம் எடுக்கிறார். ஆனால் அதன் பொருட்டாக அவரது உண்மையான நிர்குணத்தன்மை எல்லளவும் பாதிக்கப்படுவது இல்லை. அவர் தம் வியாபகம் அல்லது உளதாயிருக்கும் தன்மை, தெய்வீக சக்தி, ஞானம் முதலியன குறைவது இல்லை. உண்மையில் சீடனும் அதே ஸ்வரூபத்தில்தான் இருக்கிறான். கணக்கற்ற பிறப்பு இறப்புகளுடைய
முன் வினைகளின் விளைவானது அறியாமை என்னும் ரூபத்தில் அவன் பார்வையினின்று தான் சுத்த சைதன்யன் என்பதை அறியவிடாமல் மறைக்கிறது. பகவத்கீதை அத்தியாயம் 5 ஸ்லோகம் 15. இங்கனம் மேலே கூறப்பட்ட விதமாக அவன் நானே ஜீவன், நான் ஜீவன், தான் ஒரு தாழ்வான பரிதாபமான ஜீவன் என்று எண்ணுகிறான். அறியாமையாகிய இவ்வேர்களை குரு கிள்ளி எறிந்து அவனுக்கு உபதேசம் அல்லது அறிவுரை வழங்க வேண்டும். தாழ்வான ஈனமான எல்லையற்ற பிறவிகளை எடுத்து பல முடிவில்லாத பிறப்புகளில் திக் பிரம்மை அடைந்துள்ள சீடனுக்கு குரு நூற்றுக்கணக்கான பிறப்புகளில் நீ கடவுள், நீ வலிமையுள்ளவன், நீ செல்வமுள்ளவன் என்று உபதேசித்து அறிவுறுத்துகிறார். பின்னர் தானே உண்மையில் கடவுள் என்பதை சிறிதளவு அவன் உணர்கிறான். சீடன் உழன்று கொண்டிருப்பதான மாயத் தோற்றமானது யாதெனின் தானே உடல் என்றும் தானே ஜீவன் என்றும் அகங்காரம், பரமாத்மாவாகிய கடவுளும் உலகமும் தன்னிடமிருந்து வேறுபட்டவைகள் என்பதும் ஆகும். இது கணக்கற்ற முற்பிறவிகளில் அவன் மரபொருமையாக பெற்ற பிழையானதொரு கருத்தாகும். அந்த மாயையின் அடிப்படையிலான செயல்களால் மகிழ்ச்சி, துயரம் இரண்டையும் கலந்து அனுபவிக்கிறான். இம்மாயையை, இப்பிழையை, இந்த அறியாமையின் வேரை அகற்றுவதற்கு அவன் விசாரணை செய்ய துவங்க வேண்டும். எங்கனம் இந்த அறியாமை உண்டாகிறது, அது எங்கு உள்ளது, அதை அவனுக்கு உணர்த்துவதுதான் குரு உபதேசம். அஞ்ஞானம் என்பது கீழ்கண்டவையே. 1. நான் ஒரு ஜீவன், அதாவது ஜந்து. 2. உடம்பே ஆத்மா, அதாவது நானே உடல். 3. கடவுள், உலகம், ஜீவன் இவை எல்லாம் வேறானவை. கடவுள், உலகம், ஜீவன் இவை எல்லாம் வேறானவை. 4. நான் கடவுள் அல்ல. 5. உடல் ஆத்மா அன்று என்பதை அறியாமல் இருத்தல். உடல் ஆத்மா அன்று என்பதை அறியாமல் இருத்தல். உடலும் ஆத்மாவும் வேறன்னு தெரிஞ்சிக்காம இருக்கிறது. அடுத்ததாக 6. கடவுள், உலகம், ஜீவன் இவைகள் எல்லாம் ஒன்று என்பதை அறியாமல் இருத்தல். கடவுள், உலகம், ஜீவன் இவைகள் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்காம இருக்கிறது. இது 6 தான் அஞ்ஞானம். இப்பிழைகள் எல்லாம் அவனது கவனத்துக்கு கொண்டு வரப்படாலே அன்றி ஜீவன், உலகம், உடம்பு இவைகள் எல்லாம் என்ன? அவைகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையா, ஒன்றுக்கொன்று மாறுபாடானவையா, அல்லது அனைத்தும் ஒன்றானதா என்பதை சீடன் அறிந்து கொள்ள முடியும். இவைகளை அவனுக்கு போதித்து அவனது அறியாமையை அளிப்பதே இந்த ஞானம், அஞ்ஞானம் இவைகளின் போதனைகளாகும். ஞானமூர்த்தியாகிய ஜீவனுக்கு ஏன் இந்த ஞானம் போதிக்கப்பட வேண்டும்? உபதேசம் என்பது அவரது தவறை சுட்டிக்காட்டி அறியாமையை அளிக்கவே ஆகும். பாபா தொடர்ந்து பேசுகிறார். பாபா அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காரு, எவ்வளவு எடுத்துக்காட்டுகள் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காரு பாருங்களேன் நம்மளோட சாயி. இதை விட்டுறதா இல்லை அவரு. பாபா தொடர்ந்து பேசுறாரு. பிரணிபாத என்பது சரணாகதி. உடலால் உள்ளத்தால் செல்வங்களுடன் சரணாகதி அடைய வேண்டும். ஏன் கிருஷ்ணர் அர்ஜுனனை வேறு ஞானிகளை கேட்கும்படி கூறுகிறார்? நல்ல பக்தன் யாவற்றையும் வாசுதேவன் என கொள்கிறான். அதாவது ஒரு நல்ல பக்தன் எல்லாரையும் கடவுளா பார்ப்பானாம், எல்லாரையும் வாசுதேவனா பார்ப்பானாம். ஒரு கிருஷ்ண பக்தன் எல்லாரையும் கிருஷ்ணனாவே பார்ப்பானாம். பகவத்கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 9 குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த கருத்துக்கள். எந்த குருவும் அடியவருக்கு கிருஷ்ணராகிறார், எந்த குருவும் அடியவருக்கு கிருஷ்ணராகிறார். குரு சீடனை வாசுதேவனாக நினைக்கிறார். இவர்கள் இருவரையும் கிருஷ்ணர் தம்முடைய பிராணனும் ஆத்மானுமாக கொள்கிறார். பகவத்கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 18 ஞானதேவரின் விளக்கம். அத்தகைய பக்தர்களும் குருவும் இருப்பதை கிருஷ்ணர் அறிந்திருப்பதால் அவர்களின் பெருமையை உயர்ந்து திகழுதற் பொருட்டாகவும் அனைவரும் அறிதற் பொருட்டாகவும் அர்ஜுனனிடம் அவர்களை பற்றி சொல்கிறார். சமாதி மந்திர் கட்டுதல். இப்போ நம்ம சாயோட சமாதி மந்திர், இப்போ நம்ம ஆரத்திலாம் நடக்குது பாருங்க சமாதியில். அங்கே பாபாவோட பெரிய சிலை இருக்கும், முன்னாடி பாபாவோட சமாதி இருக்கும். அந்த சமாதி மந்திர் கட்டடம் எப்படி கட்டினாங்க அதை பற்றி தான் இப்போ இந்த அத்தியாயம் கடைசி பகுதியில் பார்க்க போகிறோம். தாம் நிறைவேற்றி முடித்ததற் பொருட்டாக ஆர்வம் கொண்ட விஷயங்கள் குறித்து பாபா பேசியதோ எவ்விதமான வெற்று ஆர்ப்பரிப்பு செய்ததோ கிடையாது. ஆனால் நிதானமாக நிச்சயமான பலன்கள் கிட்டுமாறு சூழ்நிலைகளையும் சுற்றுப்புறங்களையும் அவர் அவ்வளவு திறமையாக அமைத்தது குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இக்கருத்துக்கேற்ற நிகழ்ச்சி சமாதி மந்திரின் கட்டிட வேலையாகும்.
நாக்பூரை சேர்ந்த புகழ்பெற்ற கோடீஸ்வரரான ஸ்ரீமான் பாபு சாஹேப் பூட்டி தனது குடும்பத்துடன் ஷிரடியில் வசித்து வந்தார். அங்கு தனக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று வேண்டும் என்று அவர் மனதில் எண்ணம் ஒன்று எழுந்தது. இதற்கு சில நாட்களுக்கு பிறகு தீக்ஷித் வாதாவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு காட்சி கண்டார். பாபா அவர் கனவில் தோன்றி அவருக்கும் சொந்தமான வாதா ஒன்றை கோவிலுடன் கட்டும்படி பணித்தார். அங்கு தூங்கிக் கொண்டிருந்த ஷாமாவுக்கும் அதே மாதிரி காட்சி தோன்றியது. பாபு சாஹேப் கண் விழித்த போது ஷாமா அழுது கொண்டிருப்பதை பார்த்தார். ஏன் என்று அவரை கேட்டார். அவர் பாபா தம் கனவில் தமது அருகில் நெருங்கி வந்து, வாதாவை கோவிலுடன் கட்டுக, நான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன் என தெளிவாக ஆணையிட்டார். பாபாவின் இனிமையும் அன்பும் பொருந்திய மொழிகளை கேட்டு நான் உணர்ச்சி வசப்பட்டேன். என் தொண்டை அடைத்தது. எனது கண்களில் நீர் பொங்கி எழுந்தது. நான் அழத் தொடங்கிவிட்டேன் என்று ஷாமா சொல்றாரு. பாபு சாஹேப் இருவரது கனவும் ஒத்திருத்ததை கண்டு ஆச்சரியப்படுறாரு. எனக்கும் ஷாமாவுக்கும் ஒரே மாதிரி பாபா கனவுல தோன்றிருக்காருன்னு நினைச்சு ஆச்சரியப்படுறாரு. பணமும் வசதியும் பொருந்திய அவர் அங்கு ஒரு வாதா கட்ட தீர்மானித்தார். மாதவராவுடன் கூடி ஒரு திட்டம் தீட்டினார். காகா சாஹேப் தீக்ஷித்தும் அதை ஆமோதித்தார். பாபாவின் முன்னர் அது சமர்ப்பிக்கப்பட்ட போது அவரும் அதை உடனே அங்கீகரித்தார். பின்னர் கட்டிட வேலை முறைப்படி ஆரம்பமானது. ஷாமாவின் மேற்பார்வையில் கீழ்த்தளம், உக்கிரான அறை, கிணறு முதலியன பூர்த்தியாயின. லெண்டிக்கு போகும்போதும் வரும்போதும் பாபாவும் சில முன்னேற்றங்களுக்கு யோசனை தெரிவித்தார். தொடர்ந்து மேற்படி வேலைகள் பாபு சாஹேப் ஜோக்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது நிறைவேறி கொண்டிருக்கும் போது திறந்த முற்றம் அல்லது மேடை இருக்க வேண்டும் என்றும், நடுவில் ஸ்ரீ முரளிதரனின் உருவம், அதாவது கண்ணன் குழலுடன் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்றும் பாபு சாஹேப் பூட்டிக்கு எண்ணம் உதித்தது. இவ்விஷயத்தை பாபாவிடம் சொல்லி பாபாவுடைய சம்மதத்தை பெறுவதற்கு அவர் ஷாமாவை கேட்டுக்கொண்டார். பாபா வாதாவை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஷாமா இதை பற்றி அவரிடம் கேட்டார். ஷாமா கூறியதை கேட்டு பாபா சம்மதித்து கோவிலின் வேலை முடிந்ததும் நான் அங்கு தங்குவேன் என்றார். பின்னர் வாதாவை உற்று பார்த்து மேலும் தொடர்ந்தார். வாதா பூர்த்தியானதும் நாமே அதை உபயோகித்துக் கொள்ளலாம். நாம் அங்கு வாழ்வோம், நடப்போம், விளையாடுவோம், ஒருவரையொருவர் கட்டி அணைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம்னு சாய் சொல்றாரு. எந்த இடத்த அந்த கட்டடம் கட்டும்போது அவங்களுக்கு தெரியாது, பாபா இந்த இடத்துல சமாதி நிலையில நம்ம கூட வாழ போறாரு, நம்ம எல்லாருக்கும் அருள் புரிய போறாருன்னு அவங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் பாபாவுக்கு தெரிஞ்சே இப்படி ஒரு விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு, பாபாவோட மேற்பார்வையில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பின்னர் ஷாமா பாபாவிடம் வாதாவின் மத்திய மண்டபத்துக்கு அஸ்திவாரம் போட இது மங்கள வேலையா என்று கேட்டபோது பாபா சரியென கூறினார். ஷாமா ஒரு தேங்காயை உடைத்து வேலையை ஆரம்பித்தார். உரிய சமயத்தில் வேலை முடிவடைந்து முரளிதரின் சிலை ஒன்றும் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது தயாராகும் முன்பே ஒரு புதிய நிகழ்ச்சி நேரலாயிற்று. கிட்டத்தட்ட இந்த புதிய கட்டிடம் நிறைவுக்கு வந்துருச்சு. நிறைவடைகிற தருணத்தில் பாபாவுக்கு கடுமையாக உடல்நிலை சரியில்லாமல் போகுது. நோயுற்று இயற்கை எய்தும் தருணத்தில் இருந்தார். மகா சமாதி அடைகிற நிலையில் இருக்காரு, உயிர் பிரிகிற நிலைமையில் பாபா இருக்காரு. பாபா இயற்கை எய்தினால் தமது வாதா பாபாவின் திருவடிகளால் புனிதப்படுத்தப்பட இயலாது போகும் என்றும், அவரது பணம் முழுவதும் சுமார் 1,00,000 ரூபாய் வீணாக்கப்பட்டுவிட்டது என்றும் பூட்டி நினைத்து மிகவும் வருத்தமும் மனசோர்வும் அடைந்தார். என்னடா நம்ம இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி இந்த கட்டடத்தை கட்டியிருக்கோம், பாபாவோட பாதம் படலைனா அதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிருமே, பணம் எல்லாம் வீணாக போயிருமே, என்னோட ஆசை கனவு எல்லாம் வீணாக போயிருமேன்னு அவர் மனசில் சங்கடமாக மனக்கவலையோடு இருக்கார். இயற்கை எய்துவதற்கு சிறிது தருணத்திற்கு முன் என்னை வாதாவில் வையுங்கள் என்று பாபாவின் மொழிகள் பாபு சாஹேப்பை மட்டுமல்ல எல்லோரையுமே தேற்றின. உரிய தருணத்தில் பாபாவின் புனித மேனி முரளிதருக்காக திட்டமிடப்பட்ட கோவிலின் மேடையில் சமாதியாக்கப்பட்டு பத்திரப்படுத்தப்பட்டது. நம்மளோட பாபா சமாதி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு பாருங்க. பாபா இந்த இடத்துல கண்ணனோட சிலை, அதாவது கண்ணன் புல்லாங்குழலோட வச்சுட்டு இருக்க சிலையை வைக்கிறதுக்காக ஒரு அனுமதி கொடுத்தாரு பாருங்க. அந்த இடத்துல பாபாவே கண்ணனா ஆயிட்டாரு. புல்லாங்குழலேந்தி கண்ணன் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளோட சாயோட சமாதி அமைந்திருக்கு.
பாபா தாமே முரளிதரரானார். பாபாவே கிருஷ்ணர் ஆயிட்டாரு. வாதாவும் சாய்பாபாவின் சமாதி மந்திர் கோவிலானது. அவரின் அற்புதமான வாழ்வு ஆழம் காண இயலாதது. பாபு சாஹேப் பூட்டி ஆசிர்வதிக்கப்பட்டார். அதிர்ஷ்டம் உள்ளவர். அவருடைய வாதாவில் பாபாவின் புனிதமான தூய உடம்பு சயனித்து இருக்கிறது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.